ஏன் நான் தான் உங்கள் தாய் கழுவி வந்திருக்கேன். இலே நேபாளில் எக்ஸாம் எழுத போன பிள்ளைக எல்லாம் சாக்காகி கிடக்குதுக. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எக்ஸாம் எழுதும்போது பிட்டடிக்காமல் இருக்க ஒரு அதிநவீன எந்திரத்தை நிற்க வச்சிருக்காக. அதுதான் அந்த ரோபோ. இல்லை அந்த ரோபோ கண்ணில் படப்பிடிப்பு கருவி வச்சிருக்கு. அறையில் இருக்கிற எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குமா. நீங்கள் லேச்சா தலையா திருப்பினா கூட அது உடனே உங்களை நோட் பண்ணிடும். துண்டு சீட்டு வச்சுருந்தீங்க அங்கனையே சங்குதே. முன்னாடியெல்லாம் ஐயா அசரும்போது நைஸாக பார்த்து எழுதிக்கிட்டாக. ஆனால் இப்போது மிஷினுக்கு கண்ணிமை கூட கிடையாது. அதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இந்த பிள்ளைக ரொம்பவே கவலையில் இருக்காக. ஏலே மனுஷன் கண்காணிப்பாளராக இருந்தால் கூட ஏன்பா பார்த்து எழுதுப்பான்னு கொஞ்சம் பாசமாக சொல்லுவார். ஆனால் இந்த மிஷின்கிட்ட பாசத்தை எதிர்பார்க்க முடியுமா? படித்தாத்தேன் பாசுன்ற ஆயிடுச்சு. இல்லை இந்த கண்காணிப்பு மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை கமெண்ட்டில் சொல்லிட்டு போக. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி தேண்ட சொல்லிவிட்டேன் போங்க.